கரூருக்கு எப்ப வந்தாலும் ஒரு முறையும் உற்சாகம் அதிகமாயிட்டே தான் இருக்கும். நான் கரூருக்கு வர்றது இது முதல் முறை கிடையாது. கரூருக்கு நான் வர்றது இது 2வது முறை கிடையாது. கரூருக்கு நான் வர்றது 3வது முறை கிடையாது. கிட்டத்தட்ட இந்த 3 வருஷத்துல மட்டும் குறைந்தது ஒரு 25 வாட்டியாவது நான் கரூர் வந்திருக்கேன். உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கேன். அந்த உரிமையில பல உங்களுடைய சுகதுக்க நிகழ்ச்சிகளை கலந்திருக்கிறேன். பல்வேறு நலத்திட்ட உதவியில கலந்திருக்கிறேன். பல்வேறு கழக நிகழ்ச்சியில கலந்திருக்கிறேன். அந்த உரிமையில உங்ககிட்ட நான் வாக்கு கேட்க வந்திருக்கேன். நான் இன்னைக்கு இங்க வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு நம்முடைய கை சின்னத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் அக்கா ஜோதிமணி அவர்களுக்கு கை சின்னத்துல நீங்களாம் வாக்களிக்கணும் அப்படின்னு உங்களை எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொள்றதுக்காக நான் வந்திருந்தேன் நான் நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்னை விட ஆர்வமா உற்சாகமா நீங்க அக்காவை ஜெயிக்க வைக்கிறதுல நீங்க தீவிரமா இருக்கீங்கன்னு உங்களுடைய இந்த வரவேற்பை பார்த்தாலே தெரியுது. இதே உற்சாகம் இதே வேகம் அடுத்து 13 நாட்கள் தான் இருக்கு. இன்னைக்கு 4ஆம் தேதி, 19ஆம் தேதி தேர்தல், 17ஆம் தேதி மாலையோட பிரச்சாரம் முடியுது. அடுத்த 13 நாள் இதே உற்சாகத்தோட இதே வேகத்தோட இதே ஆர்வத்தோட இருந்தீங்கன்னா நிச்சயம் நம்முடைய வேட்பாளர் அவர்கள் ஜோதிமணி அக்கா அவர்கள் ஜெயிக்க போவது உறுதி. முடிவு பண்ணிட்டீங்களா அக்கா? முடிவு பண்ணிட்டீங்களா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க. எந்த சின்னம்? கையை தூக்கி காட்டுங்க. எந்த சின்னம்? கை சின்னத்துல ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போங்க. ரொம்ப சுலபம். முதல் பெட்டியில 4வது பெயர் அக்கா ஜோதிமனுடைய பெயர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம், கூட்டணி சின்னம், வெற்றி சின்னம், கை சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும். பச்சை கலர் பட்டனா நீல கலர் பட்டனா தெரியல. அந்த பட்டனை பார்த்து நீங்க போடுறீங்களே ஒரு ஓட்டு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? சென்ற முறை முதல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொகுதியில் நம்முடைய கூட்டணி சார்பாக, நம்முடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற முத்தமிழர் கலைஞருடைய ஆசையை பெற்ற, கழகத் தலைவருடைய அன்பை பெற்ற, ஆதரவை பெற்ற, இந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவை பெற்ற, நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவு பெற்ற, எல்லாத்த விட முக்கியம் கரூர் நாடாளுமன்ற பொதுமக்கள், கரூர் நாடாளுமன்ற வாக்காளர் பொதுமக்கள் உங்களுடைய அன்பையும் நம்பிக்கையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் அக்கா ஜோதிமணி அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் கை சின்னத்துல குறைந்தது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அக்கா ஜோதிமணி அவர்களை வெற்றி பெற வச்சு அக்காவை எதிர்த்து எந்த கொம்பம் போட்டிட்டாலும் டெபாசிட் போற அளவுக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரம், நம்முடைய உழைப்பு இருக்க வேண்டும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா?